இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் நான் செத்துட்டேன்னு நினைச்சீங்கல்ல, ஆனா நான் சாகல. டே கார்த்தி, உன்னை பழி வாங்க எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நான் இதுல ஜெயிச்சு காட்டுவேன். என் கனவை அழிச்சு என் லைஃபே திசை மாத்திட்டான். அதுக்கு பழி வாங்கணும்னு நான் இத்தனை காலமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இப்போ சரியா வந்து மாட்டிக்கிட்டான். அத்தை, இவன் உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் எதிரிதான். நீ இத சொல்லும் போது எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? சரியான டைம்ல எனக்கு சப்போர்ட்டா நீ வந்திருக்க. அத்தை, நான் உங்களுக்கு பக்க பலமா துணையா இருப்பேன். நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். உன் அண்ணனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுல நடுவுல என்ன இடைஞ்சல் வந்தாலும் அதை சமாளிச்சு கல்யாணத்தை நடத்தணும். அந்த கார்த்திக் கண்டிப்பா ஏதாவது குடைச்சல் கொடுப்பான். அப்ப அதை எதிர்த்து அடிக்கணும். அதுக்கு நீ என் கூட நிக்கணும். அத்தை, இது நம்ம வீட்டு கல்யாணம். இத நாம நடத்துறோம். டோன்ட் வரி. கல்யாணத்தை நடத்திட்டு அந்த கார்த்திய நிரந்தரமா இங்க இருந்து தூக்கி அடிக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை. நான் இப்பவே அண்ணனுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்றேன். ஆஹா, வேண்டாம் கலா. ரேவதி அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அவ மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்திதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். அதோட என் புருஷன் பொண்ணுங்க எல்லாருமே அந்த ஃப்ராடு பயலுக்கு ஆதரவா இருக்காங்க. நான் இப்ப ஏதாவது செய்ய போனா அவங்க அதை கண்டிப்பா எதிர்ப்பாங்க. அதனால நேரம் பார்த்துதான் எல்லாத்தையுமே செய்யணும். அப்படியா? அண்ணனை உடனே வர சொல்ல வேண்டாங்கிறீங்களா? ஆமா கலா, நான் நேரம் பார்த்து சொல்றேன். அப்போ உன் அண்ணனை வர சொல்லு. அது வரைக்கும் நீ என் கூடவே இரு. என் அண்ணனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். என் கனவுகளை அழிச்சவன மண்ணோடு மண்ணாக்காம என் மனசு ஆறாது. எனக்கு நடந்த எல்லாத்துக்குமா சேர்த்து அவனை நான் பழி வாங்கியே ஆகணும். உன் ஆசையெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். கொஞ்சம் பொறுமையா இருக்கலா.